ரெக்கார்ட் பண்ணலாமாம்மா? ஆ. நான் தலையில அடிபட்டுச்சுல்ல நேத்து. நான் தலையில அடிபட்டுச்சுனால 2 நாள் ரெக்கார்ட் பண்ண மாட்டேன்னு நெனச்சேன் நானு. ஆமா. நல்லா பலமா அடிச்சிருச்சு கிச்சன்ல. அடிபட்ட உடனே எனக்கும் அதான் தோணுச்சு. ஐய்யய்யோ! தலையில அடிபட்டுடுச்சே 2, 3 நாளைக்கு எதுவும் ரீல்ஸ் எதுவும் பண்ண முடியாதே அப்படின்னு. ஆனா உடனேயே அடுத்த தாட் வந்துல்ல, தடை கற்கள வந்து படிக்கற்களா மாத்தி காட்டணும். நம்ம எவ்ளோ சொல்லியிருக்கோம். சூழ்நிலைகள் உன் வாழ்க்கையை தீர்மானிக்காது. நீ எப்படி அதை பார்க்கிறாயோ, அதுதான் தீர்மானிக்குதுன்னு சொல்லியிருக்கோம்ல. அதனால இதுலருந்து நம்ம வந்து நிச்சயமா ஒரு மெசேஜ் குடுக்கணும் அப்படின்னு நெனச்சேன். அதுதான் இந்த ரெக்கார்டிங். இந்த அடிபடுறதுக்கு முன்னாடி நேத்து அடிபடுறதுக்கு முன்னாடி ஒரு 2 நாளா ஒரு தாட் மைண்ட்ல சுத்தி சுத்தி வந்துட்டே இருந்துச்சு. கொசு மாதிரி, ஈ மாதிரி. அதுலருந்து வெளில வர்றது கஷ்டமா இருந்துச்சு. நல்லா பலமா இத அடிச்ச உடனே, யாரும் அந்த தலையில தட்டி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி டிவைன் தலையில தட்டி, "அந்த தாட்லருந்து வெளில வா" அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. அத்தோட அந்த தாட் போயிடுச்சு. இன்னைக்கு அது ஒரு அழகான கான்டென்ட்டா மாறிடுச்சு. ஸோ நம்ம யாரா இருந்தாலும், மைண்ட் மாஸ்டரி கோச்சா இருந்தாலும், ட்ரெய்னிங் எடுக்கிறவங்களா இருந்தாலும், தாட்ஸ் பாட்டுக்கு தூசி மாதிரி வந்துட்டே தான் இருக்கும். ஆனா, அத திங்கிங்கா கன்வெர்ட் பண்ணாம, அதோட அப்படியே டிராவல் பண்ணி போகாம இருக்கிறது ஒரு அழகான கலை. அதுதான் நம்ம மைண்ட் மாஸ்டரில படிக்கிறோம். நெறைய பேர் வந்து பயோல இருக்க லிங்க போயி பார்த்து ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ஒரு மைண்ட் செட். ஓகேயா? ஹவுஸ் வைஃப் அண்ட் ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஒரு டிஸ்கவுண்ட் இருக்கு. மத்தவங்களுக்குமே வந்து ஒரு ஆஃபர்ல தான் போயிட்டுருக்கு. இவங்களுக்கு வந்து டைரக்ட்டா லிங்க் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நெறைய பேர் நெனைக்கிறாங்க. ஸோ ஈவன் இஃப் யூ வாண்ட் மீ டூ ஷேர் த லிங்க், ப்ளீஸ் ஷேர் த லிங்க்ன்னு சொல்லுங்க. நானே அத உங்களுக்கு ஷேர் பண்றேன். வெரி ட்ரூ.